ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாள் அதிகாலை வேளைக்காக மறுபடியுமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெறுவதற்காக இந்த புதிய மாதத்திலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையாகவே தேவன் நம்முடைய சூழலை அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து அங்கலாய்ப்புகளையும் தேவன் அறிந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற சோர்வுகளை தேவன் அறிந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, ஜெபத்தோடு அதிக எதிர்பார்ப்புகளோடு இந்த மாதத்தை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். கர்த்தர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தத்தை ஜெபத்தோடு சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே தேவன் நமக்கென்று கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். எரேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. இந்த மாதத்திலே தேவன் நமக்கென்று கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், இஸ்ரவேலே, நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ இனி அலைந்து திரிவதில்லை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக இந்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்முடைய கரங்களை வைத்து கர்த்தாதி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே, நீர் பெரியவர். இயேசுவே, நீர் பரிசுத்தர். இயேசுவே, நீர் நல்லவர். இயேசுவே, நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். 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 ஆம் தகப்பனே, எங்கள் தேவன் எங்களுக்காக வைத்திருக்கின்ற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆலயத்திலே வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் தங்களுடைய இல்லங்களிலிருந்து இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு எங்கள் தேவன் விசேஷித்த கிருபைகளை கொடுப்பீராக. கர்த்தருடைய பாதத்திலே மாதத்தின் முதலாவது நாளிலே அதிகாலை வேளையிலே காத்திருந்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு, எதிர்பார்ப்போடு, வாஞ்சையோடு உம்முடைய பாதத்திலே காத்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை எங்கள் தேவன் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் தேவன் நிறைவேற்றிட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நல்வார்த்தை மூலமாக எங்கள் தேவன் எங்கள் வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள தேவனே எங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நீங்காத தெய்வ பிரசன்னம் எங்களோடு தங்கியிருப்பதாக. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, நீ இனி அலைந்து திரிவதில்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ இனி அலைந்து திரிவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அலைச்சல்கள் இருந்திருக்கலாம். பல்வேறு சூழ்நிலைகளிலே அலைந்து திரிகிறவர்களாக நம்முடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அல்லது பெற்றுக் கொள்வதற்கு நாம் அலைந்து திரிகிறவர்களாக காணப்படலாம். ஒருவேளை ஓர் இடத்திலே நிரந்தரமாக இல்லாதபடிக்கு ஆங்காங்கே அலைந்து கொண்டிருக்கிற குருவியை போல அலைந்து திரிகிறவர்களாக இருக்கலாம். ஓரிடத்திலே வேலை நிரந்தரமாக இல்லை, ஓர் இடத்திலே நிரந்தரமாக வசிக்க முடியவில்லை, நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற யாரும் நமக்கு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அலைச்சல்கள் ஏற்படலாம். நம்முடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், இஸ்ரவேலே, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தம்முடைய ஜனமாகிய, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு நல்வார்த்தை இதுதான், நீ இனி அலைந்து திரிவதில்லை. எந்த சூழ்நிலையிலே தம்முடைய ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கூறினார் என்பதை விட, இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களின் தகப்பனாகிய யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரே, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறாரே. உண்மையாகவே யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையிலே இவ்விதமான அனுபவத்தை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்க முடியும். எந்த சூழ்நிலையிலே யாக்கோபு இந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்? நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவிற்கு பயந்து ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை. தன்னுடைய கரங்களில் ஒரு கோல் மாத்திரமே எடுத்துக்கொண்டு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு பயணம் சென்ற ஊர்கள் பெயர்செபாவில் இருந்து ஆரான் என்ற ஊருக்கு அவர் பயணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அது எத்தனை கிலோமீட்டர் தூரம் இருக்கிறது? சுமார் 805 கிலோமீட்டர் தூர பயணம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவ்வளவு தூர பயணத்தை தன்னுடன் எந்தவித துணையும் இல்லாமல் யாக்கோபு பயணப்பட்டு சென்றதை நாம் பார்க்க முடியும். அவருடைய பயணத்தின் நேரத்திலே அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். தன்னுடைய இல்லத்திலே செல்ல பிள்ளையாக இருந்த யாக்கோபு, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய தாய்க்கு மிகவும் அருமையான குமாரனாக இருந்த யாக்கோபு, தன்னுடைய பெற்றோராலே போஷிக்கப்பட்ட யாக்கோபு, தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றோர் நிமித்தமாக அநேக நன்மைகளை, செல்வங்களை, ஐஸ்வர்யங்களை அனுபவித்த இந்த யாக்கோபு இப்பொழுது ஒன்றும் கொண்டு செல்லாமல், ஒருவருடைய துணையும் இல்லாமல் வெறும் கோலை வைத்துக் கொண்டு அவர் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய இல்லத்திற்கு பயணப்பட்டு செல்கிறதை பார்க்கிறோம். சுமார் 805 கிலோமீட்டர். எவ்வளவு தூர பயணம்! இவ்வளவு தூர பயணத்திலே யாக்கோபினுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். நிறைவாக நிரந்தரமாக ஓர் இடத்துல இருந்த ஒரு மனிதன் இப்பொழுது அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனைத்து அலைச்சல்களையும் மாற்றினதை நாம் பார்க்க முடியும்.
யாக்கோபை ஒரு உதாரணமாக பார்த்து யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன நன்மைகளை செய்தார், இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த நல்வார்த்தையை தேவன் எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பல்வேறு அச்சங்களோடு, பல்வேறு குழப்பங்களோடு, நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றியதான கேள்விக்குறியோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இந்த நல்வார்த்தை மூலமாக தேவன் தம்முடைய தாசனாகிய யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின காரியங்கள் என்ன, நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க போகின்ற அனுபவங்கள் என்ன? முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த நல்வார்த்தையின் மூலமாக கொடுக்கின்ற ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்கிறதை பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார், வாழ்ந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை. ஆம், நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வாதாரங்களை இழந்து போற ஒரு சூழ்நிலை, ஊரடங்கிலே இருக்கின்றோம். நமக்கென்று ஒருவேளை நாம் சம்பாதித்துக் கொண்டிருந்த சம்பாத்தியங்களை இழந்தவர்களாக இருக்கின்றோம். அநேக நேரங்களிலே உணவுக்காக நாம் ஏங்கி தவிக்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாரங்களாகிய உணவு, உடை, உறைவிடம் இவற்றிடம் ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த கொள்ளை நோய் முடிந்த பிறகு மறுபடியுமாக நான் என்னுடைய வேலைக்கு செல்லும் பொழுது, மறுபடியுமாக இயல்பான வாழ்க்கைக்கு நான் செல்லும் பொழுது எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். உணவுக்காக நான் என்ன செய்வேன், என்னுடைய பிள்ளைகளின் உடைக்காக நான் என்ன செய்வேன், உறைவிடத்திற்காக நான் என்ன செய்வேன், நான் வசித்துக் கொண்டிருக்கிற இல்லத்தின் வாடகை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே நான் தள்ளப்பட்டிருக்கிறேனே, எத்தனை மாதங்கள் நான் இப்படி நான் செயல்பட முடியும், ஒருவேளை எத்தனை மாதங்கள் அவர்கள் பொறுத்திருப்பார்கள், நான் எங்கு வசிக்க முடியும், ஒருவேளை நான் வசிக்கின்ற இல்லத்திலிருந்தே தள்ளப்படுவேனோ என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், வாழ்ந்திருக்க இனி நீ அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் திருவசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு நாம் வாசிக்க முடியும், ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை அனுப்பிவிடுகிறார்? ஒரு பயத்தின் சூழ்நிலையிலே. ஒருவேளை தன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசாவினால் யாக்கோபு கொல்லப்படுவாரோ என்கின்ற ஒரு அச்சம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே, ஒருவேளை இந்த யாக்கோபை நான் இழந்து விடுவேனோ என்ற ஒரு அங்கலாய்ப்பின் ஒரு சூழ்நிலையிலே இங்கு யாக்கோபு தன்னுடைய தகப்பனாகிய ஈசாக்கினால் தன்னுடைய மாமனாகிய லாபானுடைய வீட்டிற்கு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். எதற்காக தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை ஈசாக்கு அனுப்புகின்றார் என்று நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய குமாரன் வாழ்வு பெறுவதற்காக அனுப்புகின்றார். இவ்வளவு நாட்கள் தன்னுடைய குமாரனாக யாக்கோபு வாழ்வு பெற்றிருந்தார். ஆனால் இப்பொழுது யாக்கோபினுடைய ஜீவன் யாருடைய கரங்களில் இருக்கிறது? ஏசாவினுடைய கரங்களில் இருக்கிறது. ஒருவேளை அவன் யாக்கோபை கொன்று போடுவான் என்கின்ற ஒரு அச்சத்திலே பெற்றோராகிய ஈசாக்கும் ரெபேக்காலும் 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை அனுப்பிவிடுகிறதை பார்க்கிறோம். எதற்காக? வாழ்வு பெறுவதற்காக. யாக்கோபு வாழ்வு பெற்றாரா? நெடுந்தூர பயணம், உண்மைதான். பேர்செபாவில் இருந்து ஆரான் வரைக்கும் நெடுந்தூர பயணம், உண்மைதான். வேதம்
வேதம் சொல்கிறபடி ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறபடி வெறும் கோலும் கையுமாக யாக்கோபு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். எதற்காக கோல் வைத்திருக்கிறார்? தான் பயணப்படுகின்ற பாதையிலே துஷ்ட மிருகங்களால் சேதப்படுத்தப்படக்கூடும். ஆகவே அவற்றிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக யாக்கோபு ஒரு கோலை மாத்திரம் கொண்டு செல்லுவதை நாம் பார்க்கிறோம். வெறும் கையனாக ஒரு கோலை மாத்திரம் தற்காப்புக்காக வைத்து பயணம் சென்ற இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தாரா என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆம் பிரியமானவர்களே, தேவன் யாக்கோபினுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! வாழ்வு பெறுவதற்காக யாக்கோபு அனுப்பப்பட்டார். அதே போன்று யாக்கோபு வாழ்வு பெறுவதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அப்பொழுது லாபான், நீ என் எலும்பும் என் மாம்சமுமானவன் என்றான். ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு அவனிடத்தில் தங்கினான் என்று பார்க்கிறோம். தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்த ஒரு மனிதன், தன்னுடைய பெற்றோரோடு சுகமாக வாழ்ந்திருந்தவன், இப்பொழுது தன்னுடைய சகோதர நிமித்தமாக ஏற்பட்ட அச்சத்தினாலே தங்குவதற்கு இடம் இல்லாமல் அலைந்து திரிந்தவன், நெடுந்தூர பயணப்பட்ட இந்த யாக்கோபை பற்றி ஆண்டவர் சொல்கிறார் 14ஆம் வசனத்திலே, ஒரு மாதம் வரைக்கும் யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானிடத்தில் தங்கியிருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! தன்னுடைய வாழ்வாதாரங்கள் அனைத்தையும் இழந்து போய் இருந்த ஒரு மனிதன் மறுபடியுமாக வாழ்வு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இதனால் தான் நம்மை பார்த்து சொல்கிறார், வாழ்ந்திருக்க நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை அப்படியாக இருக்கலாம். ஊரடங்கு முடிந்த பிறகு மறுபடியுமாக என்னுடைய வாழ்வாதாரங்களை நான் பெற்றுக் கொள்வதற்கு, என்னுடைய பிள்ளைகளை நான் வாழ வைப்பதற்கு நான் எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிய வேண்டுமோ, யாருடைய கரங்களை எல்லாம் நான் எதிர்பார்த்திருக்க வேண்டுமோ எனக்கு தெரியவில்லையே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஜனமே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் வாழ்ந்திருக்க இனி அலைந்து தெரிவதில்லை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவுகள் நிமித்தமாக உங்களை நீங்கள் போஷித்துக் கொள்வதற்கு, உங்களை உடுத்துவித்துக் கொள்வதற்கு, நீங்கள் ஓரிடத்திலே வசிப்பதற்கு, உங்களுடைய பிள்ளைகளை வாழ வைப்பதற்கு எத்தனையோ கரங்களை நீங்கள் நாடி நாடி சென்று அலைந்து திரிந்த ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, வாழ்ந்திருக்க நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே ஆகாரை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆகாரும் அவளுடைய மகனும் வனாந்திரத்திலே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகாரும் மகனும் வனாந்திரத்திலே இருக்கிறார்கள். 14ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. தன்னுடைய வீட்டிலிருந்து துரத்தப்பட்ட ஒரு நபராக ஆகார் காணப்படுகிறார்கள். ஆகாரும் அவருடைய மகனும் துரத்தப்பட்டார்கள். வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார்கள். தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. 17ஆம் 18ஆம் வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வழியை காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்த வசனங்களில் 19ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் பிள்ளையுடன் இருந்தார் என்று பார்க்கிறோம். வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த ஆகார் தன்னுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்கின்ற அளவுக்கு ஆண்டவர் ஆகாரை வாழ்வித்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது 21ஆம் வசனத்திலே, தன்னுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அனைத்து வாழ்வாதாரத்தையும் இழந்து குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த இந்த ஆகாரையும் அவருடைய குமாரனையும்
தேவன் கண்ணோக்கி பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய அளவிற்கு ஆகாரை வாழ்வித்தது உண்மை என்றால் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வாழ்விப்பது உண்மையாக இருக்கும். ஆமே. எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள். என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் முற்றிலுமாக இழந்து போவேனோ, இந்த இல்லத்தில் நான் தொடர்ந்து வசிக்க முடியுமோ என்னவென்றே தெரியவில்லையே, என்னால் வாடகை செலுத்த முடியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளை போஷிக்க முடியவில்லையே, என்னுடைய பிள்ளைகளுக்கு உடை உடுத்த முடியவில்லையே என்று அநேக காரியங்களை குறித்து நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீங்கள் வாழ்ந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்வை இழந்த யாக்கோபு வாழ்வு பெற்றதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை. முதலாவதாக வாழ்ந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை. இரண்டாவதாக யாக்கோபின் வாழ்க்கை அடிப்படையாக நாம் வைத்து இந்த வார்த்தையை பார்த்தால், வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை. எத்தனையோ கிலோமீட்டர் தூரம், நெடுந்தூர பயணத்தை யாக்கோபு மேற்கொண்டதை பார்க்கிறோம். எத்தனையோ கேள்விக்குறிகள், எத்தனையோ மனக்குழப்பங்கள் இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். வாழ்வாதாரத்திலே எந்தவித குறையும் இல்லை. ஆனால் இப்பொழுது நான் ஒரு வளர்ச்சி பெறுவதற்காக சில முயற்சிகளை நான் எடுத்தேன். நான் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக ஒரு புதிய தொழிலை நான் எடுத்தேன், ஒரு புதிய வியாபாரத்தை நான் எடுத்தேன், ஒரு புதிய வேலைகளை நான் சேர்ந்தேன், ஒரு புதிய பிரயாசத்தை நான் எடுத்தேன். இந்த பிரயாசம் எடுக்கின்ற சமயத்தில் இந்த கொள்ளை நோய் நம்முடைய தேசத்தை ஆட்கொண்டு எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டதே என்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வளர வேண்டும் என்று நினைத்தேன், என்னால் முடியல. இப்பொழுது மறுபடியும் பூஜ்யம் என்கின்ற நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டிருக்கின்றேனே என்கின்ற ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆம் பிரியமானவர்களே, அலைந்து திரிந்த, வெறும் கோலோடு அலைந்து திரிந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்யக்கூடும் என்றால் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த அற்புதத்தை செய்வார். வாழ்ந்திருக்க நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஒருவேளை நீங்கள் வாழ்ந்திருக்கிறேன், நான் இன்னும் வளர்ச்சி பெற வேண்டும் என்கின்ற முயற்சி எடுத்து அதிலே தோல்வி ஏற்பட்டிருந்தால் ஆண்டவர் சொல்கிறார், வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானை பார்த்து சொல்கிறார், நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். அங்கு முந்தின பகுதியிலே நாம் பார்த்தோம், முந்தின குறிப்பிலே நாம் பார்த்தோம், ஈசாக்கு தன்னுடைய குமாரனாகிய யாக்கோபை அனுப்பிவிடுகிறார். பெற்றோர் அனுப்பி வைக்கிறார்கள். எதற்காக? வாழ்வு பெறுவதற்காக. இங்கு யாக்கோபு தன்னுடைய மாமனை பார்த்து சொல்கிறார், என்னை அனுப்பிவிடும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலே யாக்கோபு தன்னுடைய மாமனாரை பார்த்து என்னை அனுப்பிவிடும் என்று சொல்கிறார் என்றால், வளர்ச்சி பெற்ற பிறகு, வாழ்வு பெற்று அதற்கு அடுத்தபடியாக வளர்ச்சியை பெற்ற பிறகு யாக்கோபு தன்னுடைய மாமனை பார்த்து சொல்கிறார், என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம், யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே என்ன வளர்ச்சிகளை அவர் பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் முதல் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 30ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாக்கோபு பெற்றுக்கொண்ட வளர்ச்சியை நாம் பார்க்க முடியும். அடிப்படை அவசியங்கள் அனைத்தையும் இழந்து போன யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே தங்கினான் என்று பார்க்கிறோம். உணவு, உடை, உறைவிடம் அனைத்தும் பெற்றவராக காணப்பட்டார். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய கிருபையினாலே வளர்ச்சியை பெறுகிறதை பார்க்கிறோம். என்ன வளர்ச்சி? அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது, பிள்ளைகளையும் பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் வெறும் கோலோடு வந்த மனிதன், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வெறும் கோலோடு வந்த இந்த மனிதர் வாழ்வு பெற்றது மாத்திரமல்ல, இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில திருமணம் நடைபெற்றிருக்கிறது, பிள்ளைகளையும் பெற்றிருப்பதை
நாம் பார்க்கிறோம். இதுதான் யாக்கோபு பெற்றிருந்த வளர்ச்சிகளாக இந்த பகுதியிலே பார்க்க முடியும். தான் வளர்ச்சி பெற்றது மாத்திரமல்ல, தன்னுடைய மாமனுக்கும் அவர் மூலமாக வளர்ச்சி உண்டாகிறதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தன்னுடைய மாமனாகிய லாபானை பார்த்து யாக்கோபு சொல்கிறார், நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாக்கோபு மாத்திரம் வளர்ச்சி பெறவில்லை, அவர் மூலமாக அவர் சார்ந்திருந்த குடும்பமே வளர்ச்சி பெறுவதை பார்க்கிறோம். எத்தனை வருட பிரயாசங்கள் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேத பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 14 வருட பிரயாசங்களாக நீங்கள் அதை பார்க்க முடியும். முதலாவது மனைவி, முதலாவது ராகேலுக்காக 7 வருடம் பிரயாசப்படுகிறார், லேயாள் கொடுக்கப்படுகிறாள். மறுபடியுமாக ராகேலுக்காக 7 வருடம் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். 14 வருடம் பிரயாசத்திலே, 14 வருட உழைப்பிலே, பிரயாசங்கள் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில திருமணம் நடைபெறுகிறது. பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறார். பிள்ளைகளை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய மாமனுடைய குடும்பத்திலும் வளர்ச்சி உண்டாகிறதை பார்க்கிறார். வேத புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினாலே அது மிகவும் பெருகி இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வளர்ச்சியின் பாதையை நோக்கி சென்றிருந்த உங்களுடைய வாழ்க்கையில பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா? நான் எவ்வளவோ அலைந்து திரிந்து இதற்காக நான் பிரயாசப்பட்டேனே, நான் முன்னேற வேண்டும் என்று எத்தனையோ நபர்களை நான் சந்தித்தேன், எத்தனையோ இடங்களுக்கு நான் பயணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, எத்தனை அலைச்சல்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இப்பொழுது அனைத்தும் முடங்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மறுபடியும் பூஜ்ஜியத்திலிருந்து துவங்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றதே என்ற அங்கலாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகிறதா? மறுபடியும் நான் எங்கெங்கெல்லாம் அலைந்து திரிய வேண்டுமோ எனக்கு தெரியவில்லையே என்கின்ற ஒரு ஆதங்கத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபு வாழ்வை இழந்தவர் வாழ்வு பெறுகிறதை பார்க்கிறோம். வாழ்வை பெற்ற அதே இல்லத்திலே யாக்கோபு வளர்ச்சியையும் பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். 14 வருட பிரயாசங்கள், உங்களுடைய பிரயாசங்கள் எத்தனையோ வருட பிரயாசங்களாக இருக்கலாம். ஆனால் எல்லாம், அனைத்து காரியங்களும் தடைபட்டுக் கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை. ஈசாக்கை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17 முதல் 22 வரை வாசிக்கும் பொழுது, கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்குள்ள தன்னுடைய தகப்பனார் வெட்டின துறவுகளை மறுபடியுமாக அவர் தூர்த்து எழுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 19ஆம் வசனம் சொல்கிறது, ஈசாக்குடைய வேலைக்காரர் அங்கிருக்கின்ற பள்ளத்தாக்கை வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கண்டதுதான் தாமதம். அங்குள்ள மேய்ப்பர்கள் ஓடி வந்து இது தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அதை யாக்கோபு இழந்து போனார். அடுத்த பிரயாசம் எடுக்கின்றார். 21ஆம் வசனத்திலே வேறொரு துறவை வெட்டுகின்றார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். வெட்டின துறவு, அதையும் யாக்கோபு மன்னிக்கும், அதையும் ஈசாக்கு இழந்து போவதை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எத்தனையோ பிரயாசங்களை நீங்கள் எடுத்து சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய அலைச்சல்கள் அதிகம், நான் எவ்வளவு தான் பிரயாசம் எடுப்பது என்கின்ற அங்கலாய்ப்போடு இருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எடுத்த பிரயாசங்களுக்கு கட்டாயம் பலன் உண்டு, அது வீணாகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே உங்களுடைய பிரயாசத்திலே நீங்கள் ஒருபோதும் தளர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு
வாழ்வு கொடுத்த தேவன் உங்களுக்கு வளர்ச்சியும் கொடுக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்ச்சி மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம், வளம் நிறைந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இது ஒருவேளை மூன்றாவது படியாக இருக்கலாம். அல்லது வாழ்வு பெற்று வளர்ச்சி பெற்று தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் எந்த ஒரு கடனும் இல்லாமல் நான் வாழ வேண்டும், வளங்கள் அனைத்தும் நிறைந்தவனாக நான் வாழ வேண்டும், இனிமேல் எனக்கு கடன் இருக்கக்கூடாது, சொந்த வீட்டிலே நான் வாழ வேண்டும், என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்க வேண்டும், இதற்காக நான் முயற்சி செய்கிறேன் என்று அநேக முயற்சிகள் எடுத்த ஒரு சூழ்நிலையிலே திடீரென்று இந்த ஊரடங்கு அல்லது இந்த கொள்ளை நோய் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியுமாக சறுக்கல்கள் ஏற்பட்டிருக்கிறதா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை வாழ வைத்த தேவன், உங்களை வளர வைத்த தேவன் இப்பொழுது நீங்கள் வளம் நிறைந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் வேத புத்தகத்திலே வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன். முதலாவது யார் அனுப்புனது? யாக்கோபினுடைய தகப்பனாகிய ஈசாக்கு அனுப்புகிறார். எதற்காக? தன் மகன் வாழ்வு பெறுவதற்காக. இரண்டாவதாக ஈசாக்கு எந்த சூழ்நிலையிலே தன்னுடைய மாமனாரிடத்திலே என்னை அனுப்பிவிடும் என்று கேட்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வும் வளர்ச்சியும் பெற்ற ஒரு சூழ்நிலையிலே. இப்பொழுது யார் யாக்கோபை அனுப்புகிறது? கர்த்தர் யாக்கோபை அனுப்புகிறார். நீ மறுபடியும் உன்னுடைய இனத்தாரிடத்திற்கு போ, உன்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி போ என்று ஆண்டவர் கர்த்தர் யாக்கோபை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? வாழ்வு பெற்று வளர்ச்சி பெற்று வளம் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்கிறார், இப்பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுவிட்டாய், மறுபடியுமாக உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபின் வாழ்க்கையிலே வாழ்வு கொடுத்து வளர்ச்சி கொடுத்து வளம் நிறைந்தவராக யாக்கோபை மாற்றின அதே தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வளம் நிறைந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை. அடிப்படை தேவைகளுக்காக எவ்வளவோ பிரயாசம் பெற்று நீங்கள் வாழ்வு பெற்று உங்களுடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நீங்கள் வாழ வைத்திருக்கிறீர்கள். அதற்கு அடுத்ததாக எத்தனையோ முயற்சிகள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளுடைய கல்விகள் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் சில கடன் பாரங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எந்தவித கடன் பாரங்களும் இல்லாமல் ஒரு சொந்த இல்லத்திலே தன்னுடைய தேவைகளும் குடும்பத்தின் தேவைகளும் பிள்ளைகளின் தேவைகளும் அனைத்தும் பூர்த்தியாக்கப்பட்ட ஒரு நிலையிலே நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் எடுத்த பிரயாசத்திலே ஒரு சறுக்கல் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில வாழ்வு கொடுத்து வளர்ச்சி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில வழிநடத்தின தேவன் அவரை வளம் நிறைந்தவராக மாற்றினார். ஹல்லேலூயா. வேதத்திலே வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவரானார். திரளான ஆஸ்தி உடைய ஒரு மனிதனாக யாக்கோபு மாறுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், எந்த இடத்துல நீ வாழ்வை இழந்து ஓடி வந்தாயோ இப்பொழுது அதே இடத்திற்கு வாழ்வு பெற்றது மாத்திரமல்ல, வளர்ச்சி பெற்றது மாத்திரமல்ல, இப்பொழுது வளம் நிறைந்தவனாய் இருக்கிறாய். நீ அந்த இடத்திலே போய் எனக்கு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று யாக்கோபை கர்த்தர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே 43ஆம் வசனத்திலே அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில தன்னுடைய மாமனாரை பார்த்து சொல்கிறார், இனி நான் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? இது எப்போ கேட்டாரு? வளர்ச்சி பெற்ற பிறகு.
தன் மூலமாக தன்னுடைய மாமனார் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு கேட்டார். இப்போ எந்த இடத்துல இருந்து கிளம்பணும்னு நினைச்சாரோ அதே இடத்திலேயே ஆண்டவர் நிறைவுள்ள ஒரு அனுபவத்தை யாக்கோபுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் கொடுத்த இந்த நிறைவுள்ள வாழ்க்கையை பெற்றுக் கொண்டவராக தன்னுடைய மாமனாருடைய இல்லத்திலிருந்து யாக்கோபு புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்கிறது, தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கின் இடத்துக்கு போக புறப்பட்டார். எப்படி வந்தவர்? வேத பாடம் வாசித்தோம்ல, 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. ஏசாக்கு பயந்ததுனால தன்னுடைய ஆஸ்திகள், தான் சம்பாதித்த அனைத்து வேலைக்காரிகள் எல்லோரையும் இரண்டாக யாக்கோபு பிரித்து விட்டு சொல்லுகிறார், நான் இப்பொழுது இந்த இரண்டு பரிவாரங்களை உடையவனானே. வெறும் கோலும் கையுமாக தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து எவ்வளவோ நெடுந்தூரம் பயணப்பட்ட இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நல்வார்த்தையை நிறைவேற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா! இஸ்ரவேலே, நீ இனி அலைந்து திரிவதில்லை, வாழ்ந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை, வளர்ச்சி பெற இனி அலைந்து திரிவதில்லை, வளம் நிறைந்திருக்க இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 56ஆம் சங்கீதத்திலே 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வார்த்தையானது உங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெப விண்ணப்பமாக இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி, என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் ஐயா, அவைகள் உம்முடைய கணக்கிலே எப்பொழுதும் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆகவே நீர் சொன்ன உம்முடைய நல்வார்த்தையின்படியே இனி நான் அலைந்து திரிவதில்லை. யாக்கோபு அலைந்து தெரியாமல் நேர் வழியாக யாக்கோபை அவருடைய மாமனாருடைய இல்லத்திலே அழைத்து வந்து அவரை வாழச் செய்து வளரச் செய்து வளம் நிறைந்தவராக மாற்றின தேவன் நம்மையும் வளர வளம் நிறைந்தவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. வளர வளம் நிறைந்திருக்க நாம் ஒருபோதும் இனி அலைந்து திரிவதே இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருங்கள். இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒருவேளை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள், நடைபெறுகிற காரியங்கள் எதிர்மறைகளாக பாதகங்களாக இருக்கலாம். ஆனாலும் கலங்காதீர்கள். நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவன். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். தன்னுடைய வாக்குத்தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வு பெற, வளர்ச்சி பெற, வளம் நிறைந்திருக்க என் மகனே, என் மகளே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, நீங்கள் இனி அலைந்து திரிவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அவ்விதமான அனுபவத்தை தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், என் மகனே, என் மகளே, இவ்வுலகில் வாழ்ந்திருக்க, வளர்ச்சி பெற, வளம் நிறைந்திருக்க நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்கிறார். விசுவாசத்தோடு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொள்வோம். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் தேவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே. எவ்வளவோ குறைவுகள், பாடுகள், நெருக்கங்கள் ஏற்பட்டாலும் இவற்றின் மத்தியிலே எங்கள் தேவன் அதிசயமாக நடத்தி வருகிறீரே, எங்களை போஷிக்கிறீரே, ஒரு நிறைவுள்ள அனுபவத்தை கொடுக்கிறீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலும் எங்கள் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறீர். பல்வேறு கேள்விக்குறிகளோடு கலக்கங்களோடு இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லியிருக்கிறேன், வாழ்ந்திருக்க, வளர்ச்சி பெற, வளம் நிறைந்திருக்க என் மகனே, என் மகளே,
என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய ஜனமே, நீ இனி அலைந்து திரிவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துவீராக. இம்மாதத்தின் அனைத்து பிரயாசங்களையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அனைத்து ஊழியங்களிலும் உங்களுடைய கிருபையின் கரம் தங்கியிருப்பதாக. தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும், உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்காமல் தங்கியிருப்பதாக. ஒவ்வொரு பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து பிரயாசத்தின் பலனை கட்டளையிடுவீராக. தொழில், வியாபாரங்கள், செய்கின்ற வேலைகள், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி அனைத்திலும் எங்கள் தேவன் முன்னேற்றத்தை கொடுப்பீராக. பலவீனங்களை மாற்றி நிறைவான ஆரோக்கியத்தை எங்கள் தேவன் தந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. எங்கள் தேவனால் உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க மனதின் வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். கலக்கங்களிலிருந்து விடுதலை கொடும். இன்னும் நம்பிக்கையற்றவர்களாக இராமல் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் இனி அலைந்து திரிவதில்லை என்று நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்கள் தேவன் உதவி செய்வீராக சுவாமி. தேவனுடைய கண்கள் எங்கள் அனைவர் மீதும் நோக்கமாக இருக்கிறதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமாக எங்கள் தேவன் எங்களை வழிநடத்துகிறீர், தொடர்ந்து வழிநடத்துவீர், அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஸ்தாபனத்திற்காக, இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக, அனைத்து பேராளர்களுக்காக, ஊழியர்களுக்காக, அனைத்து விசுவாசிகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவரோடும் உடைய கிருபை தங்கியிருப்பதாக எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, பிரதமருக்காக, முதலமைச்சருக்காக, எங்களை ஆளுகின்ற அனைத்து தலைவர்களுக்காக, தகப்பனே, நாங்கள் வசிக்கின்ற இந்த பகுதியின் தலைவருக்காக, பகுதியிலே வசிக்கும் அனைத்து குடும்பங்களுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அனைத்து குடும்பங்களையும் எங்கள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பாதுகாவல் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. அனைவருடைய பிரயாசங்களையும் ஆசீர்வதி. விரைவிலே இயல்பு நிலைக்கு திரும்ப தேவனே நீர்தான் உதவி செய்ய வேண்டும் சுவாமி. உங்களுடைய கரத்தை நீட்டுவீராக. கொள்ளை நோயை நிர்மூலமாக்குவீராக. அது எப்படி உண்டாயிற்று என்றால் எங்கள் தேவனால் அவைகள் அகற்றப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சுகித்திருக்க எங்கள் தேவன் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்விடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும். நீர் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்கிறார். எங்களை ஆராய்ந்து பார்த்து உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தேவன் எங்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்விலே சுதந்திரித்துக் கொள்ள நாங்கள் வாழ்ந்து வளர்ந்து வளமாய் வாழ எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க செய்கிறார். உம்மை பிரதிபலிக்க எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். அதிகாலை வேளையில் உங்களுடைய பாதத்திலே காத்திருந்து பல்வேறு வேண்டுதல்களோடு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை எங்கள் தேவன் நிறைவேற்றுகிறார். சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்தவர்களாக உடைய பிள்ளைகள் காணப்பட எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்யும். நீங்காத தேவ பிரசன்னம் இம்மாதம் முழுவதும் என்றென்றும் எங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைந்த நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்கிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். இஸ்ரவேலே, நீ இனி அலைந்து திரிவதில்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் அவருடைய தூய பிரசன்னமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக.